வெல்கம் டு பிரபு மேஸ். ரொம்ப ஹாப்பியான நோட்டை வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம். எஸ், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. இப்போது ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி கூட லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு கால் பண்ணி கேட்டுட்டு 14th அன்னைக்கு காலேஜ் ஓப்பனிங்னு TNAUவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அப்லோட் ஆகி இப்போ ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் மெயிலில் சென்ட் பண்ணிட்டாங்க. கம்மிங் 14th செப்டம்பர் 14 உங்களுக்கான காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு கிளியரான மெயில் வந்து எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிருக்கு. சரியா, அந்த மெயிலில் நமக்கு சொல்லியிருக்கிற டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2023-2024 காலேஜ் கமென்ஸ்மெண்ட் ரிமைண்டர் மெயில் 1ன்னு சொல்லிட்டு, டியர் ஆஸ்பரண்ட், ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ that is tentatively scheduled on commence the college after final sliding on 14/9/2023. கிளியராக 14 உங்களுக்கு ஃபைனல் ஸ்லைடிங்க்கு அப்புறம் 14 பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு டென்டேட்டிவாக நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபைனல் ஸ்லைடிங் வில் பி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் இமெயில் டூரிங் தி செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பர். ஸோ செப்டம்பர் செகண்ட் வீக் போல் நாங்கள் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நமக்கு சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி கால் பண்ணி கேட்டப்போ அவங்கக்கிட்ட சொன்ன டேட் பார்த்திங்கன்னா 10 செப்டம்பர் 10 ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் 14 பார்த்திங்கன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மெயிலே எல்லாருக்கும் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில பேர் வந்து குரூப்பில் சார் எங்களுக்கு இந்த மெயில் வந்து வரல சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் அந்த ஒரு சில பேருக்கு வந்து வராமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இன்னும் அந்த மெயிலில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் வந்து 14th அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. காலேஜஸ் வந்து 14th அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் எல்லாருமே காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அந்த டேட்டில் தான் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் ரிமைனிங், அதாவது நீங்கள் காலேஜுக்கு இந்த 20,000 போக மீதி ஃபஸ்ட் செமஸ்டருக்கு எவ்வளோ கட்டணுமோ, என்னென்ன ஃபீஸஸ் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கோ இந்த ஃபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் 14 கட்டலாம் அப்படிங்கிறதுக்கான இன்டிமேட்டடும் அதிலே இருக்குது, அந்த மெயிலே இருக்குது. நீங்கள் மெயிலை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இதில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருக்குது அப்படின்னா நாங்கள் பின்னாடி கட்டாயமாக உங்களுக்கு இதில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு காலேஜ் வந்து 14 ஓப்பன் ஆகுது. 14 ஓப்பன் ஆகுதுன்னா 14, 15 போல் உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஒரு 16 அந்த வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு காலேஜ் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளே ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 1 நாள் 2 நாள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காலேஜஸோட கிளாஸஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இதுக்கிடையில் டென்டேட்டிவாக உங்களுக்கு அகாடமிக் கேலண்டரும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் நான் அடுத்த வீடியோவில் ஒரு மாடல் நான் உங்களுக்கு தரேன். ஸோ ஹாப்பியான நோட், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. நமக்கு 14 காலேஜ் ஓப்பனிங். அப்போ ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது செப்டம்பர் 10 இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செப்டம்பர் 10 தான் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செப்டம்பர் 10 முன்னாடியே இருக்கிற எல்லா சீட்ஸையும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணி அது எல்லாத்துக்கும் அவங்க கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. ஸ்பாட் அட்மிஷனோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் அதுக்கான ப்ராசஸ் தொடங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிப்ளமோ அக்ரி பார்த்திங்கன்னா 14 உங்களுக்கு யூஜி அட்மிஷன் காலேஜ் ரன் ஆகிடுச்சுன்னா அந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து டிப்ளமோ அக்ரிக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.